I want to share with you a couple of things that happen that take our eyes away from Jesus. நம்முடைய கண்களை இயேசுவை விட்டு திருப்பும்படி நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number one, our eyes fall upon the worldly pleasures. முதலாவதாக நம்முடைய பார்வையெல்லாம் உலக இன்பங்கள் மீது நாட்டம் கொண்டு மாறி போய் விடுகிறது. Oh, it's so easy for our eyes to fall upon the pleasures because they're everywhere. எவ்விடமும் உலக இன்பங்கள் மலிந்திருக்கிறபடியினால் நம்முடைய பார்வை உலக இன்பத்தின் பக்கம் பறிபோய் விடுவது மிக மிக சுலபமாகும். How is it possible to look away from the worldly pleasure? உலக இன்பங்களை காணாதபடிக்கு அவைகளை விட்டு நம்முடைய பார்வையை இயேசுவின் பக்கம் திருப்புவது எப்படி சாத்தியம்? Because Matthew 5:6 says, those who hunger and thirst for his righteousness shall be filled. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு 5:6 கூறுகிறது. We long for his righteousness instead of the pleasures of the world. உலக இன்பங்கள் மேல் நாட்டம் கொள்வதற்கு பதிலாக அவருடைய நீதியின் மேல் பசிதாகம் கொள்ளும்போது I can tell you, my friends, that your heart will be completely filled. உங்கள் இருதயம் முற்றிலும் முழுவதும் நிரம்பிவிடும் என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும் நண்பர்களே. Yes, my friends. ஆமென் நண்பர்களே. He helps us in our weaknesses, even in worldly pleasures. உலக இன்பங்களாகிய மாயைக்குள் நாம் மாண்டு விடாதபடி அப்படிப்பட்ட பலவீனத்திலும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். Many of the young people ask me, அநேக வாலிபர்கள் என்னிடத்தில் கேட்பதுண்டு, brother, how is it possible to live without watching movies or listening to secular music? சகோதரனே, திரைப்படங்களை பார்க்காமல் உலக இசை பாடல்களை கேட்காமல் எப்படிங்க இருக்க முடியும்? அது எப்படி சாத்தியம் என்று கேட்பார்கள். Can I watch just a little bit? நான் கொஞ்சம் படம் பார்க்கலாமா? Can I listen to a little bit and still follow God? கொஞ்சம் அந்த இசை பாடலை கேட்டுக்கிட்டு நான் தேவனை Or பின்பற்றவா? should I avoid it completely and live like a saint? அல்லது அவைகளை முற்றிலும் துறந்து விட்டு தவிர்த்து விட்டு ஒரு பரிசுத்தவானாக நான் வாழ வேண்டுமா? It's so difficult. அது ரொம்ப கஷ்டம். My friends, it's a difficult question to answer. என் நண்பர்களே, பதில் சொல்வதற்கு கடினமான ஒரு கேள்வியாகும். But I know how to live amidst this pleasure. இந்த இன்பங்களின் மத்தியிலே சுகபத்திரமாய் எப்படி வாழ்வது? Firstly and foremost, let your pleasure be to serve the king. எல்லாவற்றை பார்க்கிலும் முதலாவதாக ராஜாவுக்கு சேவை செய்வதே உங்கள் பேரின்ப பாக்கியமாய் Let your pleasure be to love Jesus. இயேசுவை நேசிப்பதே உங்களுக்கு பேரின்ப உவகை அளிக்கட்டும். Above all these things, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக seek him first and his kingdom and his righteousness. முதலாவது அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். That is what God expects. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Let your joy come from God. உங்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷம் தேவனிடமிருந்து வரட்டும். Come from serving God. தேவனுக்கு சேவை செய்வதிலிருந்து Come வரட்டும். from living for God. தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் அதை கிடைக்க பெற்றுக்கொள்ளுங்கள். The answer is to primarily live loving God. பிரதானமாக முதல் தரமாக தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்பதே இதற்கான தகுந்த பதிலாகும். Because all the other things follow from that. ஏனென்றால் மற்ற எல்லா காரியங்களுமே அதற்கு பின்புதான் When வருகிறது. you love and live for Jesus, நீங்கள் இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக வாழுங்கள். filled with the Holy Spirit every day, தினந்தோறும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். then you yourself will feel, oh, this is just a waste of time. அப்பொழுது இது எல்லாமே வெறும் நேரத்தை வீணாக்கும் செயல்தான் என்று நீங்களே அறிந்து உணர்வீர்கள். I have so much to accomplish for him. அவருக்காக நான் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறதே. And when you work for God, you might say, okay, maybe a relaxation and just a little bit, I'll just watch something. தேவனுக்காக சேவை செய்யும் பொழுது சற்று ஓய்வாக இருக்கும்படி மனஆறுதலுக்காக நான் கொஞ்சம் எதையாவது பார்க்கிறேன் என்று But the சொல்லலாம். point is ஆனால் குறிப்பு என்னவென்றால் that those things cannot give you joy anymore. அவைகள் இனிமேல் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. Because your heart is already full. ஏனென்றால் உங்கள் இருதயம் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. It's already full of the joy of the Lord. உங்கள் இருதயம் ஏற்கனவே கர்த்தருடைய சந்தோஷத்தால் நிரம்பி வழிகிறது. Listen to this example. இந்த உதாரணத்தை கேளுங்களேன். When Zacchaeus thought that the joy was in holding back the money and the riches of this world for himself, இந்த உலகத்தின் பணத்தையும் அஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தனக்கென்று தக்க வைத்துக் கொள்வதில்தான் எல்லா சந்தோஷமும் அடங்கியிருக்கிறது என்று சகேயு நினைத்துக் கொண்டிருந்த போது, he thought that was the greatest joy. அதுதாங்க உலகத்தில் உள்ளதிலே பெரிய சந்தோஷம் என்று But நினைத்தார். my friends, he was still thirsting. ஆனாலும் நண்பர்களே, இன்னும் அவருக்குள் ஒரு தாகம் இருந்தது. Still desperate.
இன்னும் ஒரு பெரும் தவிப்பு இருந்தது. He wanted something more. இன்னும் அதிகம் ஏதோ ஒன்று அவருக்கு So he தேவைப்பட்டது. climbed up the tree and looked at someone who the whole world was chanting about. அதனால் தான் மரத்தின் மேல் ஏறி அகில உலகமும் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதோ அவரை நோக்கி பார்க்கும்படி ஏறி அமர்ந்தார். Everyone's talking about this Jesus who's setting them free. இந்த இயேசு தங்களை விடுவிக்கிறார் என்று ஊரெல்லாம் மக்கள் பேசிக் I கொண்டிருக்கிறார்கள். want to know this Jesus. இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள His வேண்டும். heart wasn't full சகேவின் இருதயம் நிரம்பி இருக்கவில்லை. from the pleasures of the world. உலக இன்பங்கள் அதை நிரப்பவில்லை. Is your heart full from watching all the movies of the world? உலகத்தில் இருக்கிற எல்லா திரைப்படங்களையும் பார்ப்பதினால் உங்கள் இருதயம் ஒரு நிறைவடைந்து விடுகிறதா? Is your heart full from doing all the gossip with your friends? உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து எல்லா அரட்டை அடிக்கிறதுனால் உங்கள் இருதயம் ஒரு நிறைவை அடைந்து விடுகிறதா என்ன? It still thirsts இன்னும் தாகத்தில் because தவிக்கிறதே. it's incomplete. அது அரைகுறையாய் வாடிக்கொண்டிருக்கிறதே. But when Jesus came to the house of Zacchaeus ஆனால் இயேசு சகேவின் வீட்டுக்கு வந்தபோது and filled him with his joy, சகேவை தம் சந்தோஷத்தால் நிறைத்தபோது the same thing which gave him the utmost pleasure, சகேவுக்கு அதிகபட்ச இன்பத்தை கொடுத்த அதே காரியங்கள், he became a madman crazy in love with Jesus that he gave away all those things to the world. இயேசுவின் மேல் பித்து கொண்டது நிமித்தம் இப்பொழுது அவைகள் அனைத்தையும் உலக மக்களுக்குள் தாரை வார்த்து கொடுக்க முன்வந்து விட்டார். Literally he threw it out onto the streets. எழுத்தின்படி அதை தெருவிலே கொட்டி I விட்டார். don't want it anymore இனிமே எனக்கு இது தேவையில்லை. because I have something greater. இதை காட்டிலும் பெரிதானது எனக்கு கிடைத்து A விட்டது. greater joy has come in. பெரிதான மகிழ்ச்சி என் உள்ளே வந்து என்னை நிறைத்து My விட்டது. friends, அன்பர்களே, when your heart gives first place to the love of Jesus, உங்கள் இருதயம் இயேசுவின் மகத்துவமான அன்புக்கு முதலிடம் கொடுக்கும்போது, first place and to receive the plan of God and to live it in your life, உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ திட்டங்களை பெற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் நீங்கள் முதலிடத்தை and கொடுக்கையில் the rest will seem unimportant to you. மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமற்றவைகளாய் You மாறிவிடும். will experience yourself in your walk with God, தேவனோடுள்ள உங்கள் சஞ்சரிப்பில் உங்களையே நீங்கள் அனுபவமாக்கிக் கொள்வீர்கள். and you will know the answer to that question. அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை அறிவீர்கள். Give first place to Jesus இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள். and let everything in your life follow according to what he has planned. உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மற்ற எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி தானாய் அதை பின்தொடரட்டும். Get busy doing the will of God or the devil will keep you busy. தேவ சித்தத்தை செய்வதிலே சுறுசுறுப்பாய் செயல்படுங்கள். இல்லாவிட்டால் பிசாசு உங்களை தேவையில்லாத வலையில் சிக்க The வைத்து only விடுவான். way to overcome the temptations of the world, உலகத்தின் பாவ சோதனைகளை மேற்கொண்டு ஜெயிக்க இருப்பதற்கான ஒரே வழி, the only way to live a holy life பரிசுத்தமான ஒரு தூய வாழ்வு வாழ இருக்கும் ஒரே வழி, is to get busy accomplishing the will of Jesus. இயேசு உங்களுக்காக வைத்திருக்கும் திருச்சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதிலே முழு முனைப்போடு இணைந்து விடுவதுதான். Will you close your eyes with me and ask for this Holy Spirit? என்னோடு சேர்ந்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் வேண்டுதல் செய்வீர்களா? He will come and fill you இப்பொழுது அவர் வந்து உங்களை நிரப்புவார். right now, இப்பொழுதே, right now. இப்பொழுதே. All you his dear children of God, தேவனுடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் அனைவரும் அவரை நோக்கி he பாருங்கள். has chosen you அவர் உங்களை this தெரிந்தெடுத்திருக்கிறார். day. இந்நாளில் Jesus has chosen you இயேசு உங்களை to தெரிந்தெடுத்திருக்கிறார். come here. இங்கே நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். Tell him, Lord, அவரை பார்த்து சொல்லுங்கள், the pleasures of the world are tempting me. கர்த்தாவே, இந்த உலகத்தின் பாவ இன்பங்கள் என்னை பலமாய் சோதித்து கவர்ந்தெழுக்கின்றன. Speak your heart out to him. உங்கள் உள்ளத்தின் கிடப்பிடத்திலே மனம் திறந்து கொட்டி விடுங்கள். Tell him how much it is destroying your life, அது எவ்வளவாய் உங்கள் வாழ்க்கை அழித்துக் கொண்டு இருக்கிறது என்ற இடத்தில் சொல்லுங்கள். how much it is pricking your heart, அது எவ்வளவாய் உங்கள் இருதயத்தை குத்தி துளைத்து வேதனைப்படுத்துகிறது என்று அறிக்கையிடுங்கள். and ask God, தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். Lord, please help me கர்த்தாவே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும். by filling my heart with your joy. உம்முடைய சந்தோஷ மகிழ்ச்சியினால் என் இருதயத்தை நிரப்புவதன் மூலம் எனக்கு உதவி Make செய்யும். my heart full, Lord, கர்த்தாவே, என் இருதயத்தை நிறைவாக்கி விடும். every morning, ஒவ்வொரு காலைதோறும், so that I don't have to search for anything else in this world to give me love. எனக்கு அன்பு கொடுக்க இந்த உலகத்தில் வேறு எதையுமே நான் நாடி தேடாதபடிக்கு உம்மால் என்னை நிறைத்து விடும். Talk to him right now. இப்பொழுதே அவரோடு கூட வாய்விட்டு பேசுங்கள். Jesus is opening our eyes right now இப்பொழுதும் இயேசு நம்முடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். into all the eyes that turn upon Jesus. இயேசுவின் மேல் திரும்புகிற எல்லா கண்களையும் இப்பொழுது அவர் திறக்கிறார். Every morning when you wake up, my young friends, என் வாலிப நண்பர்களே, ஒவ்வொரு நாள் காலைதோறும் நீங்கள் கண் விழித்து எழும்பும் போதெல்லாம்
let the first thought be to ask the Holy Spirit, Lord, come and help me live my life today. கர்த்தாவே, வந்து இன்றைக்கு நான் என் வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவரை நோக்கி வேண்டுதல் செய்வதே முதல் எண்ணமாய் இருக்கட்டும். Come and fill my heart today. இன்று நீர் வந்து என் இருதயத்தை முழுவதுமாய் நிறைத்து விடும். Don't leave him. Don't start the day until the Holy Spirit fills you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுவதும் நிறைக்காமல் அவரை விட்டு விடாதீர்கள். அந்த நாளை துவங்காதீர்கள். Because he is so precious. ஏனென்றால் அவர் அவ்வளவு விலையேற பெற்றவராய் இருக்கிறார். And he is the one we must have to conquer that day. அந்நாளை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால் அவர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் தான் சாத்தியமாகும். Let your will be done for each of your children today. இன்றைக்கு உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து உம்முடைய திருச்சித்தம் அப்படியே நிறைவேறட்டும் ஐயா. Fill everybody, Lord. ஒவ்வொருவரையும் முழுவதுமாய் நிரப்புங்க. Let your heart be moved for your children. உம்முடைய பிள்ளைகளை நினைத்து உம்முடைய உள்ளம் உருகுவதாக. We will not leave you until you bless us. நீர் எங்களை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை நாங்கள் போக விடவே மாட்டோம். Until you make us overflow with your joy. உம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சியினால் நாங்கள் நிரம்பி பொங்கி வழிகிற வரைக்கும் விட மாட்டோம். The joy of the Lord is coming. கர்த்தருடைய சந்தோஷ மகிழ்ச்சி வருகிறது. Shall we just say, we praise you, Jesus, for the goodness you've given to us. இயேசுவே, நீர் எங்களுக்கு தந்தளின நன்மைக்காக உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? We thank and receive the miracles. நன்றியோடு நீர் கொடுக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. Above all, we thank you for your Holy Spirit. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி Keep சொல்கிறோம். burning in their hearts. தொடர்ந்து இருதயங்களிலே பற்றி எரிந்து கொண்டே இருப்பீராக. Keep pushing them to success, Lord. தொடர்ந்து வெற்றிக்கு நேராய் அவர்களை தள்ளி வழிநடத்தி கொண்டே போவீராக. I bless them in your name. உம் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். The name of Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. ஆமென்.